ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்கு ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னா வாழைப்பூ பருப்பு பொரியல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அட்டகாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துவரம்பருப்பு 2 ஸ்பூன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு, அது போட்டுக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், அதே மாதிரி அதுவும் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஒரு 5 வரமிளகாய் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கு. அது கூடவே 1 ஸ்பூன் அதுக்கு பருப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரையணுங்கிறது இல்லை, கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு வரமிளகாய் நல்லா அரைஞ்சிருந்தால் நமக்கு போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம். இந்த பேன் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறத கூட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படி அது கூடவே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் நான் இந்த பருப்பு வேகறதுக்காக ஊற்றியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பெல்லாம் நல்லா ஓரமாக தள்ளிட்டு நடுவில் நம்ம வாழைப்பூ வைக்க போகிறோம். ஓரமாக தள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் சேர்த்து அதில் போட்டிருக்கு. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நீத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடித்து அந்த வாழைப்பூவை நடுவில் போட்டு அப்படியே நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சுற்றி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வாழைப்பூ வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பருப்பு கூட வாழைப்பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம். இப்போது அந்த வாழைப்பூவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பருப்புக்கு ஃபஸ்ட்டே நம்ம சால்ட்டு போட்டோம், அதனால் அந்த பூவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த வாழைப்பூ பருப்பு பொரியல் ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பருப்பும் அந்த பூவும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.